பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய 1349வது ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடு முழுக்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பிடுகு முத்தரையருடைய 1349ஆம் ஆண்டு அந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, 1000 என்பது முத்தரையர் சமுதாயத்திற்கு, 349 என்பது பாராளுமன்றத்தில் ஜெயிக்க போகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள். அதனால இன்று பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நமக்கு என்ன செய்தி சொல்கிறார் வானொலியில் இருந்துன்னா, 349 இடங்கள்ல பிஜேபி ஜெயிக்கும்டா போடா. மறுபடியும் ஐயா மோடி அவர்கள் தான் 3ஆம் முறையும் பிரதமராக போகிறார் என்பது இன்று வானொலியில் இருந்து இந்தியாவின் ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை பேரரசரது ஆன்மா வாழ்த்திக் கொண்டிருக்கும் என்றால் அது ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பாராட்டி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தம்பி பட்டாசு அப்புறம் போடலாம், இல்ல போட்டு முடி, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். பேசிட்டுமா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வாழ்ந்து பிறந்து 1349 வருஷம் ஆச்சு. 1349 வருஷம் கழிச்சு கூட வாழ்ந்து முடிந்த ஒரு மகா மனிதரை இன்னைக்கு ஒரு பெரிய திருக்கூட்டம் அதை பாராட்டி கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறதுனா, வாழ்ந்து மறைந்த அந்த மன்னர் எப்படிப்பட்ட மகத்தானவராக இருந்திருப்பார் என்பதை புரிந்து வரணும். அதனால இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கும் பெருமை. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் என்பவர் ஏதோ ஒரு சமூகத்திற்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெருமைக்குரியது நிகழ்வு என்பது. அதனால்தான் நான் தேர்தல் வாக்குறுதியில நான் சொன்னேன், இங்க சருகு வலையம்பட்டி கிராமத்துல போய் நான் சொன்னேன், இந்த மேலூர் பகுதியில, இந்த மேலூர் தாலுகால பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது சொந்த செலவிலேயே கூட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு ஒரு வெண்கல சிலை அமைத்து தருவது பாரதிய ஜனதா கட்சி தனது கடமையாக செய்யும். இங்க சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வரப்போகுது, தேர்தல் முடிவில் இங்க பாரதிய ஜனதா கட்சி தான் வெல்ல போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. பிஜேபி தான் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு மதுரை நாடாளுமன்றத்தில், அதனால வெற்றி பெறுவோம். யாரோ சிலர் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒருவேளை வெற்றி வாய்ப்பு நழுவ விட்டு விட்டது இந்த பாரதிய ஜனதா கட்சி, 4ஆம் தேதி அதிக ஓட்டு வாங்கினா கூட ஜெயிக்க முடியாமல் போய்விட்டால் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை பற்றி மறந்து விடுவார்கள். அப்படி யாராவது இங்க நினைச்சா, அப்படி சந்தேக பேர்வழிகளுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், தேர்தல் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரும்பிடுகு முத்தரையருடைய சிலைக்கும் சம்பந்தம் இல்லை. நிச்சயமாக அந்த சிலை வெற்றி பெறப்படும். எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி கவலைப்படாங்க. நான் ரொம்ப விரைவிலேயே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து தேர்தல் முடிவுகள் வரும் முன்னரே கூட மேலூர்ல ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கணும், அந்த இடம் ரொம்ப ஒரு கௌரவமான முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கணும், அந்த சந்திப்புல பேரரசர் சிலை வைப்பதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்ற கடிதத்தை இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள், ராஜு போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு மிக விரைவில் ஆளுநரை சந்திக்க, ஆட்சித்தலைவரை சந்திக்க இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான தகவலை நாங்கள் உங்க முன்னால தெரிவிக்கிறோம். அதனால இதை நமது கடமையாக நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு வாக்குறுதியையும் புனிதமாக போற்றுகிற ஒரு கட்சி. அதனால நாம இந்த மேலூர் தொகுதி மக்களுக்கு பல வாக்குறுதி கொடுத்திருக்கோம். 152 அடி பெரியாறு அணையில தண்ணீர் தேக்குவதற்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கோம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு மேலூர்ல வெண்கல சிலை வைக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இடுக்கி பக்கமாக செல்கிற உபரி தண்ணீரை மறுபடியும் ஒரு சுரங்க கால்வாய் மூலமாக கொண்டு வந்து வைகை அணையில சேர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் செய்ததற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு.
அதனால மற்ற கட்சி மாதிரி நினைச்சலாங்க, திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு இருக்கிறதா மற்ற கட்சி எல்லாம். நாம அதற்கெல்லாம் இல்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை புனிதமாக நினைத்து அதை செய்து காண்பிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைலுங்க. அதை செய்து தருவதற்கு தான் ஐயா நரேந்திர மோடி 3ஆம் முறையும் பிரதமராக அங்கே இருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மதுரையினுடைய வெற்றியை எப்படி நாம மீனாட்சி அம்மனுடைய பாதங்கள்ல வெற்றியை காணிக்கை ஆக்குவோமோ, அதே மாதிரி இந்த வெற்றியை ஐயா நரேந்திர மோடி அவருடைய கரங்கள்ல, அவரது கைகளில் இதை காணிக்கையாக நாம் செலுத்துவதற்கான வாய்ப்பை, அந்த ஆசியை, ஆசீர்வாதத்தை பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் நமக்கு வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இந்த பகுதியில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், இந்த பகுதியினுடைய முத்தரையர் சமுதாயத்தினுடைய பெருமையாக விளங்கக்கூடிய அண்ணன் ராஜு அவர்களை நான் இந்த முயற்சிக்கு பாராட்டுகிறேன். அதே மாதிரி மண்டல் தலைவராக இருக்கிற அக்கா ராஜாமணி வந்திருக்கிறாங்க, மஞ்சுளா மாவட்ட நிர்வாகி வந்திருக்காங்க, பொதுச் செயலாளராக இருந்து திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய வழக்கறிஞர், எல்லோருக்குமான செல்லப்பிள்ளை அன்பு தம்பி கண்ணன் வந்திருக்காரு. இன்னும் நிறைய நிர்வாகிகள் இங்க இருக்காங்க. ஆனந்த ஜெயம் குமார், தென்னரசு இருக்காரு. இவங்க எல்லாம் இந்த பகுதியில தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க, தொடர்ந்து வேலை செய்துகிட்டு இருக்கிறாங்க. தெற்கு தெருவில் இருந்து சித்ரா வந்திருக்காங்க, அவங்க முன்னாள் மண்டல் தலைவராக இருந்தவங்க, இப்பயும் மண்டல் தலைவராக, மாநில நிர்வாகியா. சரி, போய் ஷேர் மார்க்கெட் மாதிரி சிலது மாறிடுது, அதனால அவங்க வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த தேர்தலில் எப்படி வேலை செஞ்சீங்கன்னு தெரியும். உண்மையிலே 6 சட்டமன்ற தொகுதிகளில் மதுரை நாடாளுமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணி நடந்த சட்டமன்ற தொகுதிகளுள் மேலூரும் ஒன்று. மேலூர்ல மிக அதிக எண்ணிக்கையில பிஜேபி தான் முதலிடமாக வெற்றி பெற போகிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு, மறுபடியும் இதே ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அடுத்த ஆண்டு இங்க சந்திக்கும் போது நாம இந்த மாதிரி பேரரசருடைய படம் வச்செல்லாம் மாலை போடுறது இல்லை, வெங்கல சிலைக்கு நாம மாலை போடுறோம். ஒரு நிலையை நாம உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். பாரத் மாதா கி.